ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் டாப்பிக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், ஸோ லாஸ்ட் வீடியோவில் முகல் எம்பரரில் வந்துட்டு வி லெஃப்ட் வித் ஷாஜஹான். ஸோ ஷாஜஹானில் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த லெசனில் வந்து முகல் எம்பையரை பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர்வியூ முடிச்சிருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் அன்அகாடமி ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் பற்றி சொல்லிடுறேன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டாப் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், ஆப்டிடியூட், எக்கனாமி, பாலிட்டி, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதை பற்றின கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு ஈச் அண்ட் எவ்ரி செஷனுக்கு நீங்கள் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் ஹிஸ்ட்ரியில் என்ன கோர்சஸ் இருக்குது, ஜியாகிரஃபியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 188 கோர்சஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு, 110 கோர்சஸ் வந்து ஜியாகிரஃபிக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் உங்களை டார்கெட் 140+ சொல்லிட்டு அவங்களோட இனிஷியேட்டிவ் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 4 PM வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 140+, உங்களை 140க்கு மேலே எடுக்க வைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ அது லைவ் கிளாஸஸ் தான். அண்ட் எந்தெந்த எஜுகேட்டர்ஸ் எந்தெந்த செஷனை டீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ November 16 to November 22 இவங்க தான் டீல் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி டே வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 PMக்கு யூ வில் பி ஹேவிங் லைவ் கிளாஸஸ். ஸோ இதுதான் வந்து அன்அகாடமி பற்றின அப்டேட்ஸ். அண்ட் லேட்டர் வந்து எப்படி இதை அவைல் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். புத்திசம், ஜெயினிசம் பற்றியெல்லாம் வந்து பேசியிருப்பேன். மகாஜனபதாஸ் பற்றி எடுத்திருப்பேன். அண்ட் ஸோ நம்ம இப்போ ஷாஜஹான்குள்ளே தாவிடலாம். ஓகே, ஷாஜஹான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 1627 1658 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. அண்ட் பிரின்ஸ் குர்ரம் ஆஃப்டர் அ ஸ்ட்ரகிள் ஆஃப் பவர் சக்சீடட் ஜஹாங்கீர் அஸ் ஷாஜஹான். ஸோ ஷாஜஹானை தான் வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. And he led campaign against Ahmednagar and annexed it in 1632. பிஜாப்பூர் அண்ட் கோல்கண்டாவையும் வந்து கேப்சர் பண்ணி அவரோட கிங்டம்குள்ளே கொண்டு வந்துவார். அண்ட் சம் மராத்தா வாரியர்ஸ் வந்து நோட்டப்ளி ஷாஜி போன்ஸ்லே, சிவாஜியோட ஃபாதர் வந்து ஷாஜி போன்ஸ்லே, entered the services of the Deccan kingdoms and trained bands of Maratha soldiers to fight against the Mughals. ஸோ ஷாஜஹான் பீரியட்லேருந்தே வந்து ஷாஜி போன்ஸ்லே வந்து மராத்தாஸ்க்கும் முகல்ஸ்க்கும் ஒரு ஃபைட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ தேவர் sustained, so there was a sustained resistance in the Deccan to the Mughals from the Marathas too. ஸோ டெக்கனில் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து முகல்ஸை சண்டை போட்டாங்க. ஷாஜஹான் was intolerant towards other religions than Islam. In his reign came the climax of Mughal splendor, which is detailed in the next part of the lesson. So Shah fell ill in 1657 and a war of succession broke out among his 4 sons. அவர் 4 பசங்க வந்து சண்டை போட்டதில் அவுரங்கசீப் தான் வந்துட்டு he emerged as successful after killing the 3 brothers. தாரா ஷுகோ வந்து ஒன் ஆஃப் த பிரதர், சுஜா அண்ட் முரத். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் கொண்டுட்டு அவுரங்கசீப் வருவார். ஷாஜஹான் பாஸ் த லாஸ்ட் 8 years of his life as a prisoner in the ஷா புர்ஜ் ஆஃப் ஆக்ரா ஃபோர்ட். ஸோ இவரை வந்துட்டு ஷாஜஹானை வந்துட்டு ஒரு ப்ரிசனில் வந்து வச்சுருவாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். ஸோ அவர் வச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷா புர்ஜ் ஆஃப் த ஆக்ரா ஃபோர்ட்குள்ளே இவங்களை வச்சுருப்பாங்க. அண்ட் கடைசியாக இருக்கிற ரூலர்னு சொல்ல முடியாது, கடைசியாக இருக்கிற வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வர முகல் ரூலர்ஸ் எல்லாமே வந்து வீக்கர் ரூலர்ஸ் ஆர் லேட்டர் முகல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா 1658 1707 வரைக்கும் இருப்பார். அவுரங்கசீப் தான் வந்து இஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் முகல், ஸ்டார்டட் ஆஃப் இஸ் ரெயின் பை இம்ப்ரெசனிங் ஹிஸ் ஃபாதர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க அப்பா வந்துட்டு இம்ப்ரெசன்ட் பண்ணது அவுரங்கசீப் தான். ஹி அசியூம் த டைட்டில் அலாம்கிர்னு சொல்லிட்டு, கலாம்கிர்னா கான்கரர் ஆஃப் த வேர்ல்ட். ஹி ரெயின்ட் ஃபார் 48 years. ஸோ 48 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் நோ லவர் ஆஃப் ஆர்ட் லைக் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஜஹாங்கீர் அண்ட் ஆர்கிடெக்சர் லைக் இஸ் ஃபாதர் ஷாஜஹான். ஸோ ஜஹாங்கீர் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து ஷாஜஹான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஆர்கிடெக்சர். பட் அவங்கள மாதிரி வந்துட்டு அவுரங்கசீப் கிடையாது. ஹீ ஹேட் அனதர் நோஷன்ஸ். ஸோ ஹீ டாலரேட்டட் நோ ரிலிஜன் எக்ஸப்டிங் இஸ்லாம். ஸோ ஷாஜஹான் மாதிரியே தான் he reimposed the jizya tax. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்பர் வந்துட்டு ஜிசியா டேக்ஸ் அபாலிஷ் பண்ணியிருப்பாரு, பட் இவர் திருப்பி கொண்டு வந்திருப்பாரு. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, யார் யாரெல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதில் டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். அது ரொம்ப ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேலிஸ்ட். Okay, he reimposed the jizya tax on Hindus and excluded them from office as far as possible. ஸோ அவரோட ஆஃபீஸ் கடியில் வந்து ஹிந்துஸ் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. Between 1658 and 1681, Aurangzeb remained in the north and suppressed the revolt of Bandalas, Jats, Satnamis and Sikhs. ஸோ இவங்களுக்குலாம் வந்து முகல்ஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து சண்டை வந்துச்சு. ஸோ அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணுறதே ஒரு வேலையாக போச்சு. சண்டையிலே போயிடுச்சு அவரோட வாழ்க்கை பாதை.
and Aurangzeb's expansion in the northeast resulted in war with the Ahoms of Kamarupa. ஸோ காமரூப்பா நம்ம அசாம்னு பார்த்தோம் அப்போ. ஸோ அங்கே வந்து அஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் இருக்கும். ஸோ அஹோம் கிங்டம் அப்படின்னு அவங்க கூட வந்து சண்டை வந்திருந்தது. த கிங்டம் கேம் அண்டர் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் ஆஃப் த முகல்ஸ் பட் இட் குட் நாட் பி சப்டியூட்டட் டோட்டலி. ஸோ ஃபுல்லாக வந்து அசாமை வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ அவுரங்கசீப்போட எண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியா முழுக்க அவுரங்கசீப்போட கையில் இருந்தது, எக்ஸப்ட் இந்த மகாராஷ்டிரா பார்ட் கொஞ்சமும் அண்ட் கீழே வந்துட்டு இந்த சதர்ன் பார்ட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் கொஞ்சமும். இப்போது ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட்ஸ் அண்ட் மராத்தாஸ் இங்கேருந்து வந்து ரொம்ப காமனாக இருக்கும், ஒரு ரூலர் பற்றியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அவுரங்கசீப் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ராஜ்புட்ஸ் லெட் டு ப்ரொலாங்ட் வார்ஸ் வித் தெம். ஸோ ராஜ்புட்ஸ் கூட சண்டை இருந்துகிட்டே தான் இருந்தது. டு மேக் மேட்டர்ஸ் வர்ஸ் ஹிஸ் ரெபலியஸ் சன் பிரின்ஸ் அக்பர். ஸோ இவரோட சன் தான் வந்து பிரின்ஸ் அக்பர்னு சொல்லுவாங்க, ஒரு அக்பர் டூன்னு சொல்லுவாங்க. ஜாயின் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் கிரியேட்டட் ட்ரபிள்ஸ் டு ஹிம். ஸோ அவுரங்கசீப் கூட சண்டை. Prince Akbar entered into pact with Shivaji's son Sambhuji in the Deccan. ஸோ சிவாஜியோட பையன் சாம்பூஜின்னு சொல்லிட்டு இப்போ சாம்பாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கூட வந்து ஒரு பேக்ட் போட்டு டெக்கனில் வந்து அவுரங்கசீப்க்கு அகேன்ஸ்டாக சண்டை. ஸோ அவுரங்கசீப் had to march to Deccan in 1689. இந்த டெக்கன் அவுரங்கசீப் brought பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டா into submission. ஸோ டெக்கன் வந்து பிஜாப்பூர் கோல்கொண்டாவை சப்மிஷனுக்கு எடுத்துட்டாரு. சிவாஜி had carved out a kingdom proclaiming himself the emperor of the Maratha state. ஸோ சிவாஜி வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அதை மவுண்டன் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ சிவாஜி வந்துட்டு மராத்தாஸ் அந்த ஒரு இடத்த மட்டும் கார்வ் அவுட் பண்ணி அதுக்கு ரூலராக அவரே வந்து அறிவிச்சுக்கிட்டாரு. அண்ட் அவுரங்கசீப் குட் நாட் ஸ்டாப் த ரைஸ் ஆஃப் சிவாஜி இன் த சவுத் வெஸ்ட் பட் ஹி vanquished சிவாஜிஸ் சன் அண்ட் சக்சஸர் சாம்பூஜி who was captured and executed by him. ஸோ சில சோர்ஸஸில் வந்து சிவாஜியோட பையனை வந்து கொண்டுட்டதாக சொல்கிறாங்க, பட் சில சோர்ஸஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ விச் இஸ் ட்ரூ. பட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவரோட பையனை கேப்சர் பண்ணி கொண்டதாக வந்து சொல்கிறாங்க. அவுரங்கசீப் ரிமைன்ட் இன் த டெக்கன் until his death in 1707 at the age of 90. ஏஜ் ஆஃப் நியர்லி 90. ஸோ 90 வயசு வரைக்குமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கன்லேயே வந்து சண்டை போட்டு இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் அவுரங்கசீப் ரூல் த பிரிட்டிஷ் had firmly established the trade centers at Madras, Calcutta and Bombay. The French had their main trade center in Pondicherry. ஸோ அவுரங்கசீப் இறக்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க பிரிட்டிஷ், அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்து பாண்டிச்சேரியில் எஸ்டாப்ளிஷ் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முகல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். சென்ட்ரல் எப்படி இருந்தது? முகல்ஸ் ப்ரொவைடட் அ ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் லார்ஜர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ லார்ஜர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேபிளாக தான் இருந்தது. த எம்பரர் வாஸ் த சுப்ரீம் ஹெட் ஆஃப் த முகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். இது உங்களுக்கே தெரியும். ஹி வாஸ் அ லாமேக்கராக இருந்திருக்காரு, லாஸ் மேக் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காரு, கமாண்டர் இன் சீஃப் ஆர்மிக்கு அண்ட் ஃபைனல் டிஸ்பென்சர் ஆஃப் ஜஸ்டிஸும் அவர் தான் கொடுப்பாரு. ஹி வாஸ் அசிஸ்டட் பை அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃபிஷியல்ஸ் வாஸ் த வக்கீல். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிவல் இந்தியாவில் நீங்கள் டேர்ம்ஸ் வந்து எந்த கிங்டம் கூட கனெக்ட் பண்ணி படிக்கிறீங்க, எந்த ராஜா கூட கனெக்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முகல்ஸில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து வக்கீல்னு சொல்லுவாங்க. ஸோ வக்கீல் அண்ட் வசீர் ஆர் திவானை வந்துட்டு ரெவென்யூ ஆர் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துக்கவர் வந்துட்டு வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிர் பக்ஷி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஆர்மி. ஸோ ஆர்மிக்கு வந்து மிர் பக்ஷி, வக்கீல் வந்து பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ரெவென்யூவை பார்த்துக்கிறது வந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் வசீர். ஓகேங்களா. அடுத்து வந்து த மிர் சமன் லுக்ட் ஆஃப்டர் த ராயல் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ சமன் அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஹோல்டை பார்க்குறவங்க. த காசி வாஸ் த சீஃப் ஜட்ஜ். ஸோ காசி வந்துட்டு சீஃப் ஜட்ஜ்னு சொல்லுவாங்க. சதார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் த மினிஸ்டர் ஃபார் ரீஎன்ஃபோர்சிங் இஸ்லாமிக் லா. ஷரியத்துன்னு சொல்லுவாங்க அந்த லா பேர், இஸ்லாமிக் லாவை. ஸோ அது வந்துட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறத பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதர்னு சொல்லுவாங்க. ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது இப்போ ப்ராவின்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா the empire was divided into several சுபாஸ்னா ப்ராவின்ஸு. ஈச் சுபா வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அன் ஆஃபீஸர் கால்ட் அஸ் சுபேதார். ஸோ ஒரு ப்ராவின்ஸ்க்கும் ஒரு சுபேதார் வந்து இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the subas were further divided into districts called சர்க்கார்ஸ். ஸோ இந்த சுபாஸை வந்து இன்னும் வந்து சர்க்கார்ஸாக வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து the சர்க்கார்ஸ் were subdivided into பர்கானாஸ், a group of village கிராமாஸ் ஃபார்ம்டு பர்கானா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ராவின்ஸில் வந்து சென்ட்ரல் இருக்கும், ப்ராவின்ஸஸை வந்துட்டு சுபாஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த சுபாஸில் வந்து ஹெட் பண்ணுறது தான் சுபேதார். அதுக்கப்புறம் அந்த சுபாஸை இன்னும் சர்க்கார்ஸாக பிரிச்சிருப்பாங்க. சர்க்கார்ஸை குட்டி குட்டி வில்லேஜஸாக வந்துட்டு பர்கானாஸ்ன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ
ஒரு ஃபுல் பர்கானா வந்துட்டு நிறைய கிராமம் இருக்கும் அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் கீழே வந்து பார்த்திங்கன்னா the towns and cities were administered by court walls-ன்னு சொல்லுவாங்க. சிட்டிஸ் எல்லாம் வந்து இவங்க பார்த்துப்பாங்க. லா அண்ட் ஆர்டர் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. the administration of village was left in the hands of the local village panchayats தான் வந்து பார்த்துப்பாங்க வில்லேஜஸை. அண்ட் informal institution of justice in villages, the பஞ்சாயத்தார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜஸ்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ கோர்ட் வால்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் சிட்டிஸ் வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் லோக்கல் வில்லேஜஸ் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கையில். ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா the Mughal army comprised infantry, cavalry, war elephants and artillery. The emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. மன்சப்தாரி சிஸ்டம் உங்களுக்கே தெரியும், அக்பர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிட்டோம். ஸோ அக்பர் இன்ட்ரடியூஸ் த மன்சப்தாரி சிஸ்டம். அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் the nobles, the civils and military officials were combined to form one single service. ஸோ என்ன பண்ணிடுவார்னா எல்லாத்தையும் கிளப் பண்ணி நோபல்ஸாக, அவர் கீழே இருக்கிற நோபல்ஸாக இருக்கட்டும், சிவிலியன் மக்களாக இருக்கட்டும், மிலிட்ரி அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்றாக்கிடுவார். ஒரே சிங்கிள் சர்வீஸ் மாதிரி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மன்சப்தாரி சிஸ்டம் கடையில் கொண்டு வந்துடுவார். ஸோ அதுக்கடி ரேங்க்ஸ் கொடுப்பாரு. ஸோ எவ்ரி ஒன் இந்த சர்வீஸ் வாஸ் கிவன் அ மன்சப். மன்சப்னா ரேங்க், மீனிங் அ பொசிஷன் ஆர் ரேங்க். த மன்சப் வாஸ் அ ஹோல்டர் ஆஃப் சச் அ ரேங்க். ஸோ ரேங்க்குன்னு சொல்கிறது தான் நீங்கள் மன்சப்னு சொல்லுவாங்க அதில். ஸோ மன்சப் ரேங்க் வாஸ் டிபெண்டன்ட் ஆன் ஜாட் அண்ட் சவார். ஸோ இவங்களுக்கு ரேங்க் கொடுக்குறாங்களே அது எப்படின்னா ஜாட்டு, இன்னொன்று சாவர்னு சொல்லுவாங்க. ஸோ சவார்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் அவங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. த ஃபார்மர் இண்டிகேட்டட் ஒன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாட். அந்த ஜாட்டை வந்துட்டு ஒரு அவங்களோட ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஜாட்டோட ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் பார்ப்பீங்க. சாவர் வாஸ் அ நம்பர் ஆஃப் ஹார்சஸ் அண்ட் ஹார்ஸ்மென் ஹி ஹேட் டு மெயின்டைன். சாவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹார்ஸஸும் எவ்வளோ ஹார்ஸ்மெனையும் வந்து மெயின்டைன் பண்ண கொடுத்துருவாங்க கிங்டம்லேருந்து. ஸோ அது எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த சாவர் ரேங்கிங்னு சொல்லுவாங்க. அந்த ஜாட்டுங்கிறது எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அந்த நோபல்ஸா இல்லை கீழே இருக்கிற சிவிலியன் மக்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹிஸ் சேலரி வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஈச் மன்சப்தார் ரிசீவ் ரேஞ்சிங் ஃப்ரம் 10 to 10,000. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட சேலரி எதை டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோல்ஜர்ஸாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ 10 சோல்ஜர்ஸ்னால் 10க்கு தகுந்த மாதிரி சேலரி, 10,000 சோல்ஜர்ஸ் அப்படின்னா 10,000க்கு தகுந்த மாதிரி சேலரி. ஸோ த மன்சப்தார்ஸ் வேர் பெய்ட் ஹை சேலரி பை த எம்பரர். பிஃபோர் ரிசீவிங் த சேலரி அ மன்சப்தார் ஹேட் டு ப்ரெசென்ட் திஸ் ஹார்ஸ்மென் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்களோட குதிரையும் அந்த சோல்ஜரையும் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அனுப்பி விடணும். அந்த பொறுத்து தான் சேலரி கொடுப்பாங்க. தேர் ஹார்சஸ் வேர் பிராண்டட் டு ப்ரிவென்ட் தெஃப்ட். ஸோ யாரும் திருட்டு போயிடக்கூடாது இந்த ஹார்சஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. The emperor could use the troops maintained by a mansabdar whenever he wished. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீசென்ட்ரலைஸாக கொடுக்குறனால வந்துட்டு எல்லோரும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ஆர்மியை. அந்த மாதிரி வந்துட்டு வார் டைம் அப்போது இந்த எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். த ரேங்க் ஆஃப் த மன்சப்தார் வாஸ் நாட் ஹெரிடிட்டரி டியூரிங் அக்பர்ஸ் டைம். ஆஃப்டர் ஹிம் இட் பிகேம் ஹெரிடிட்டரி. ஸோ அக்பரோட டைமில் வந்துட்டு என்னோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் இவ்வளோ ஹார்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பையனுக்கும் அடுத்து அது பாஸ் ஆகாது. யார் அடுத்து நல்லா வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாஸ் ஆகும். பட் அக்பரோட டைமுக்கு அப்புறம் இது ஹெரிடிட்டரி ஆக்கிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து தலைமுறையாக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ த லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஸ்டோன்ட் அப் டியூரிங் த ரெயின் ஆஃப் அக்பர். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தோடர்மால் வந்துட்டு ரெவென்யூ மினிஸ்டர் அக்பர் கடியில் இருந்தார். அடாப்டட் அண்ட் ரீஃபைண்ட் த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பை ஷா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஷா சுர் டைனாசிட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் டைமில் ராஜா தோடர்மால் அவங்களோட லேண்ட் ரெவென்யூ மினிஸ்டராக இருப்பார். அதுக்கப்புறம் அக்பரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கடியில் வந்துருவார். ஸோ தோடர்மால்ஸ் ஜபட் சிஸ்டம். ஸோ ஜபட் சிஸ்டம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் புட் இன் பிளேஸ் இன் நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ்லாம் வந்துட்டு நல்ல ஒரு மலை தர பகுதிகள் அண்டு அங்கே நிறைய ஃபர்டைல் லேண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஜபட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு த சிஸ்டம் ஆஃப்டர் அ சர்வே லேண்ட்ஸ் வேர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். ஸோ ஒரு சர்வே பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்துட்டு எப்படி வளருது செடிகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ செடிகள் இந்த சென்ஸ் வந்து கிராப்ஸ் எல்லாம் எவ்வளோ வளருது, எப்படி வளருது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த லேண்ட் எப்படி அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஜபட் சிஸ்டம். ஸோ த ஷேர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 1/3 ஆஃப் த ஆவரேஜ் ப்ரொடியூஸ் ஃபார் 10 years. ஸோ 10 வருஷத்தில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ ஸோ வருஷம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 1/3 வந்துட்டு முகல் எம்பரருக்கு போயிடும். ஸோ டியூரிங் த ரெயின் ஆஃப் ஷாஜஹான் த ஜபட் ஆர் ஜபட்டி சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு த டெக்கன் ப்ராவின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அக்பரோட டைமில் இப்படி இருந்து ஜபட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷாஜஹான் டைமில் அப்படியே நார்த் வெஸ்ட்லேருந்து அப்படியே கீழே டெக்கனுக்கும் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ த முகல் எம்பரர்ஸ் என்ஃபோர்ஸ் த ஓல்ட் இக்தா சிஸ்டம் ரீநேமிங் இட் ஜாகிர். ஸோ இக்தா சிஸ்டமாக இருக்கட்டும், ஜாகிராக இருக்கட்டும், ஜாகிர்தாரி சிஸ்டம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்று தான். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இக்தா சிஸ்டம் வந்து ஜாகிர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a land tenure system developed during the period of Delhi Sultanate. ஸோ டெல்லி சுல்தானேட் டைம்லேயே வந்து இந்த இக்தா சிஸ்டம் வந்து வந்துருச்சு.
So under the system, the collection of the revenue of an area and the power of governing it were bestowed upon military or civil official now named Jagirdar. So Jagir அப்படிங்கிறது ஒரு லேண்டு, அந்த லேண்டை பார்த்துக்கிற ஒரு பேர் ஜாகிர்தார். ஸோ அதுலேருந்து வர ரெவென்யூ எல்லாம் வந்து இவர் தான் பார்த்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதில் ரெவென்யூ மட்டும் இல்லை, அங்கே கவர்ன் பண்ணுறதும் இவராக தான் இருக்கும், பவர் ஆஃப் கவர்னிங். ஸோ எவ்ரி மன்சப்தார் வாஸ் அ ஜாகிர்தார். ஸோ எவ்ரி மன்சப்தார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அக்பரோட டைமில் மன்சப்தார்னால் அந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ ரேங்கிங்னால் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற ஹார்ஸ்மென்லாம் பார்த்துக்கணும், அதுக்கு வந்து லேண்டு வேணும். ஸோ அந்த ஜாகிர்தார் தான் வந்துட்டு மன்சப்தார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இக்தா சிஸ்டம், ஜாகிர்தாரி சிஸ்டம், மன்சப்தாரி சிஸ்டம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரி மன்சப்தார் வாஸ் அ ஜாகிர்தார் இஃப் ஹீ வாஸ் நாட் பெய்டு இன் கேஷ். ஸோ உங்களுக்கு நான் முதலே சொன்னேன், மன்சப்தாரி சிஸ்டமில் வந்து கேஷில் தான் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி மன்சப்தார் வாஸ் அ ஜாகிர்தார் இஃப் ஹி வாஸ் நாட் பெய்டு இன் கேஷ். ஸோ கேஷ் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு எல்லா மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆயிடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த லேண்ட் ரெவென்யூலேருந்து அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இவங்களுக்கு அங்கேருந்தே காசு வரும் இல்லையா. ஸோ கேஷ் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒரு சர்டன் பகுதி எடுத்து கலெக்ட் பண்ணி மன்னருக்கு கொடுக்கணுன்னு தான் அவங்களோட வேலையே. அடுத்து இந்த ஜாகிர்தார் கலெக்டட் த ரெவென்யூ த்ரூ ஹிஸ் ஓன் ஒஃபிஷியல்ஸ். ஸோ இந்த ஜாகிர்தார் கீழே வந்துட்டு ஒஃபிஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க கலெக்ட் பண்ணி காசை வந்துட்டு இந்த ஜாகிர்தார்ட்ட கொடுப்பாங்க, அவர் ராஜாட்ட கொடுப்பாரு. த அமல் குசர் ஆர் த ரெவென்யூ கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் வாஸ் அசிஸ்டட் பை சப்ஆர்டினேட் ஆஃபீஸர்ஸ் லைக் த போர்ட்டார். ஸோ அமல் குசர்னு வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரெவென்யூ கலெக்டர். ஸோ இவர் தான் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற வேலையை விட்டு தான் இருந்தது. அவருக்கு கீழே நிறைய சப்ஆர்டினேட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட்டார், அப்புறம் கானுங்கோ, த பட்வாரி அண்ட் த முகதம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த அமல் குசார் கீழே இருந்தவங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சைடில் வச்சுக்கோங்க. ஸோ தோஸ் அப்பாயிண்டட் டு கலெக்ட் த ரெவென்யூ ஃப்ரம் த லேண்ட் ஹோல்டர்ஸ் were called as ஜமீன்தாஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், ஜமீன்தாஸ் வந்துட்டு லேண்ட் ஹோல்டர்ஸ்லேருந்து காசு கலெக்ட் பண்ண அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜமீன்தாஸ் கலெக்டட் டாக்ஸஸ் அண்ட் மெயின்டைன். ஸோ ஜமீன்தாஸ் கையில் நிறைய பவர் இருந்தது. டேக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டரையும் வந்து மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் முகல் அஃபிஷியல்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், த லோக்கல் chieftains அண்ட் லிட்டில் கிங்ஸ் வேர் ஆல்சோ கால் ஜமீன்தாஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ராஜாக்கள், குட்டி குட்டி chieftains இருப்பாங்களா, அவங்கள ஜமீன்தாஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. But at the end of the 16th century, Zamindars were conferred hereditary rights over the Zameen. இது வந்துட்டு ஜமீன்தாஸ் வந்து ஹெரிடிட்ரியாக இல்லை, பட் லேட்டர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெரிடிட்ரியாக மாற்றிட்டாங்க. ஜமீன்தார் வாஸ் empowered to maintain troops for the purpose of collecting revenue. ஸோ இவங்களுக்கு கீழே வந்துட்டு ரெவென்யூ கலெக்ட் பண்ணணுன்னா வந்து அடியாட்கள் வேணும். ஸோ அவங்களுக்கு கீழே ட்ரூப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. The emperor granted lands to scholars, holy men and religious institutions. These lands called சுயூர்கல் were tax free. ஸோ இந்த மாதிரி எம்பரர் வந்துட்டு முகல் டைம்ஸில் வந்துட்டு ஸ்காலர்ஸ்க்கோ, ஹோலி பீப்புளுக்கோ, இல்லை ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனுக்கோ லேண்டு தருவாங்க. அந்த லேண்ட் வந்து டேக்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த லேண்டு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுயூர்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் பாலிசி. ஸோ ரிலீஜியஸ் பாலிசி பற்றி பார்ப்போம். கிவ் மீ a second. அப்போ ரிலீஜியஸ் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா, முகல் எம்பரர்ஸ் வேர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு உங்களுக்கே தெரியும். அக்பர் வந்து லிபரலாக இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். அக்பர்ஸ் கோர்ட்டில் வந்து த போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் were great favorites. ஸோ அவருக்கு கீழே வந்து போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அக்பர் ட்ரை டு இன்க்ளூட் த குட் பிரின்சிபல்ஸ் இன் ஆல் ரிலிஜன் அண்ட் ஃபார்முலேட்டட் them into one single faith. ஸோ அக்பர் வந்து ஒரு சிங்கிள் ரிலிஜன் ஒரு சிங்கிள் ஃபெய்த் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் தீனி இலாஹின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ரிலிஜனில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து இதில் போடுவார். ஜஹாங்கீர் அண்ட் ஷாஜஹான் ஆல்சோ ஃபாலோட் த பாலிசி ஆஃப் அக்பர். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து ஜஹாங்கீர், ஷாஜஹானும் ஃபாலோ பண்ணாங்க. அவுரங்கசீப் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ரிஜெக்டட் த லிபரல் வியூஸ் ஆஃப் த ப்ரெடிசஸர்ஸ். ஸோ அவருக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் லிபரலாக இருந்தவங்க எல்லா வியூஸையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆஸ் வி பாயிண்டட் அவுட் earlier, he reimposed jizya and pilgrimage tax on the Hindus. His intolerance towards other religions made him unpopular among the people. ஸோ மக்களுக்கு வந்து அவர் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா, பாபர் introduced the Persian style of architecture to India by building many structures at Agra, Biana, Dolpur, Gwalior and Kiul, but only a few of them exist today. ஸோ பாபர் தான் அந்த பர்ஷியன் ஸ்டைலை வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஹுமாயூன்ஸ் பேலஸ் இன் டெல்லி, தீன் இ பனா. ஸோ ஹுமாயூன் வந்துட்டு ஒரு சிட்டியை வந்து தீன் பனான்னு சொல்லி கட்டிகிட்ருப்பார், ஒரு சிட்டியை வந்து மேக் பண்ணிட்டுருப்பார். ஸோ ஹுமாயூனோட பேலஸ் வந்து டெல்லியில் தீன் இ பனா வாஸ் ப்ராபபிளி டிஸ்ட்ராய்ட் பை ஷா ஷூர் ஹூ பில்ட் த புரானா கிலா இன் இட்ஸ் பிளேஸ். ஸோ இந்த தீன் இ பனாங்கிற பேலஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஷா சூரி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷா சூரி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரானா கிலா வந்துட்டு அந்த இடத்துல வந்து கட்டியிருப்பார். த மோஸ்ட் ப்ராமினென்ட் மான்யூமெண்ட் ஆஃப் ஷெர்ஷாஸ் ரெயின் வாஸ் ஹிஸ் மசூலியம் பில்ட் அட் சாசாராம் இன் பீகார். ஸோ ரொம்ப ப்ராமினென்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்ஷாவோட ரெயினில், ஷெர்ஷா சூர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவரோட ரெயினில் வந்து மசூலியம்னா வந்து மாஸ்க் பில்ட் பண்ணியிருப்பாங்க சாசாராம், பீகாரில். ஓகே,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த திவானி காஸ் திவானி ஆம் பாஞ்ச் மஹால்னால் வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பாருங்கள் புராணா கிலா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் திவானி காஸ் திவானி ஆம் அண்ட் ஓகே அண்ட் Panch Mahal, pyramidal structure in 5 stories. Rang Mahal, Salim Chisti's tomb and Buland Darwaza. இங்கே இருக்க பாருங்கள் Buland Darwaza. இது வந்து கேட்வேன்னு சொல்லுவாங்க Buland Darwazaவை. were built during the Akbar's time. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். யாரோட டைமில் எல்லாம் பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அக்பரோட டைமில் திவானி காஸ் திவானி காம் பாஞ்ச் மஹால். அதுக்கப்புறம் நம்மளே உங்களுக்கு சொன்னேன் சலீம் சிஸ்டியை வந்து லைக் அவரோட எம்பையர் கடியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ரங் மஹால் சலீம் சிஸ்டிஸ் டூம் புலந்த் தர்வாசாலாம் அக்பரோட டைமில். ஜஹாங்கீர் கம்ப்ளீட்டட் அக்பர்ஸ் டூம் அட் ஷிகந்தரா அண்ட் த பியூட்டிஃபுல் பில்டிங் கண்டெய்னிங் த டூம் ஆஃப் இத்மத் உட் தௌலா ஃபாதர் ஆஃப் நூர் ஜஹான் அட் ஆக்ரா. ஸோ ஜஹாங்கீர் வந்து அவங்களோட அப்பா அக்பரோட டூமில் மட்டும் வந்து கட்டி முடிக்க மாட்டார். அண்ட் அதை அது மட்டும் இல்லாமல் ஷிகந்தாராவில் வந்து அந்த டூம் இருக்கும். அண்ட் த பியூட்டிஃபுல் பில்டிங் கண்டெய்னிங் த டூம் ஆஃப். ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நூர்ஜஹானோட அப்பாவோட டூமையும் வந்து கட்டி முடிப்பார். ஸோ இத்மத் உத் தௌலான்னு சொல்லிட்டு ஆக்ராவில். ஸோ ஷாஜஹான் டைம் விட்னஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் முகல் ஸ்ப்ளெண்டர். ஸோ ஷாஜஹான் நல்ல ஆர்கிடெக்சர்னு உங்களுக்கு தெரியும். த ஃபேமஸ் பீகாக் த்ரோன் கவர்ட் வித் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்ஸ் வாஸ் மேட் ஃபார் த எம்பரர் டு சிட் ஆன். உங்களுக்கே தெரியும் நாதிர் ஷா வந்து அந்த பீகாக் த்ரோனை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு ஓடிடுவார் அப்படின்னு. அண்ட் டைமண்டையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அது ஃபேமஸான டைமண்ட். ஸோ அந்த டைமண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். And then rose the world famous Taj Mahal by the side of Jamuna river at Agra. Besides Taj, he built the Moti Masjid வந்து built பண்ண ஷாஜஹான், the Pearl Mosque Agra, the great Jamma Masjid of Delhi, Diwani Khas, Diwani Aam in his place. So இதெல்லாம் வந்து religious meetingsக்கான இடங்கள். So during Aurangzeb's reign, architecture did not receive much patronage. The Bibi Ka Maqbara in Aurangabad, a mausoleum built by his son Prince Azam Shah as a loving tribute to his mother in the late 17th century is however worth mentioning. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப் டைமில் அவ்வளோக்கா இல்லை. பிபி கா மக்பரா வந்து குட்டி தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அவரோட பையன் கட்டின ஒரு மாஸ்க் பிரின்ஸ் ஆசம் ஷா கட்டின அவங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ண மாஸ்க். ஸோ அதுதான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சது. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே இருக்கிற இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி இங்கே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அடுத்த லெசன் வந்துட்டு வில் டீல் இட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது அப்படின்னா வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மக்கிட்ட கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் கவர் பண்ணுறோங்கிற போர்ஷன்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் முடிகிறக்குள்ளே வாங்கிடுங்க. ஏன்னா பிகாஸ் டிசம்பருக்கு அப்புறம் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் பீப்புள் லாட் வந்து படிக்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கோர்சஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்செஷன்ஸ் அண்ட் இதுவும் இருக்குது. ஸோ கன்செஷன்ஸ் அண்ட் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸையும் பே பண்ணிக்கலாம். ஸோ ஈச் கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஒரு கோர்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோஸும் எப்படி இருக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் எல்லா கிளாஸஸும் நான் தான் டீல் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து எந்தெந்த புக்ஸ் நான் கவர் பண்ணுவேன், எதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் கொடுப்பேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.